ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை எப்படி எந்த ரிஜெக்ஷனும் இல்லாமல் 5 மினிட்ஸில் வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம இப்போ எப்படி அதை செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏஎன் லாகின் ஃபீல்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், ரெண்டாவது ஒரு லிங்க் வரும், இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக்குன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களோட யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். அதில் நீங்கள் உங்களோட யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய நம்பர் என்டர் பண்ணுறேன். அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இதில் இருக்க கொடுத்துருக்க கேட்சாவை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ சைனிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓடிபி வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு. அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபைன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனியில் 4728 ரூபாயும், இன்னொரு கம்பெனியில் 9854 ரூபாயும் இருக்குது பேலன்ஸு. நம்ம இப்போ இந்த கம்பெனியில் இருக்க இந்த 9854 ரூபா இருக்குல்ல, அதில் ஒரு 2000 மட்டும் நம்ம வித்ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இபிஎஃப்ஓ மெம்பர் ஹோம் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் என்டர் யூஏஎன் காமிக்குதா, அதில் உங்கள் யூஐ நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட். இதில் கொடுத்துருக்க கேட்சாவை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சைனிங் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி ஷேர் ஆகிருக்கும். அதை பார்த்து இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம டீட்டெயிலாக காமிக்கும். நம்மளோட யூஐ நம்பர், நம்மளோட நேமு, அப்போ நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, நம்மளோட ஜெண்டர். இப்போ இதில் ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31-19-10C அண்ட் 10Dன்னு வரும். நம்ம இப்போ அட்வான்ஸ் கிளைம் பண்ண போகிறோம், அதனால நம்ம ஃபார்ம் 31 செலக்ட் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னா இதில் உங்களோட டீட்டெயில் காமிக்கும். அப்புறம் இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கேட்கும். நீங்கள் பிஎஃப்க்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் நம்பரை அக்கௌண்ட் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க.
இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் டு ஆன்லைன் கிளைம், ப்ரொசீடு டு ஆன்லைன் கிளைம் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகும், உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை ஆகும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை. இதில் நம்ம வந்து அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறோம், அதனால நம்ம ஃபார்ம் 31 மட்டும் தான் காமிக்குது. நம்ம இப்போ கரண்டாக அந்த கம்பெனியில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபார்ம் 31 செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் சர்வீசஸ், நம்ம எந்த கம்பெனியில் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் இப்போ வந்து இந்த கம்பெனி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்னஸ் கொடுத்தா தான் ரிஜெக்ட் ஆகாமல் உடனே ஃபாஸ்ட்டாக கிளைம் ஆகும், அதனால் இல்னஸை செலக்ட் பண்ணிப்போம். அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. உங்களோட பேலன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலேருந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரால் பண்ண முடியாது. அதில் நம்ம இப்போ ஒரு 15% மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ எம்ப்ளாயோட அட்ரஸ் கேட்குது, உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸை செலக்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இது ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி, நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆதாரில் கொடுத்த நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் ஃபார்ம் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டோம். இப்போ இதை கிளிக் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னுச்சுன்னா அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஐடியை வச்சு ட்ராக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.